இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல் இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த ரேடி ஆஃப் த டூ ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஆஃப் சேம் ஹைட் இஸ் 1:3. அதாவது ரெண்டு கோன் இருக்குதான், அந்த ரெண்டு கோனோட ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோன், இது நெக்ஸ்ட் கோன். இப்போ இதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க R1, இதனுடைய ரேடியஸும் R2. ஆனால் டேரெக்டாக கொடுக்காம என்னென்னா அதனுடைய ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க 1:3ன்னு சொல்லி. அப்போது R1 வந்து 1x, ஏன்னா நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது, இந்த ரேஷியோவில் இருக்கிறதுனால 1 நம்ம எடுக்க முடியாது, 1 சென்டிமீட்டர் அப்படிலாம் எழுத முடியாது. 1 × x. இதே R2ங்கிறது 3 × x. ஓகேவா? இதுதான் ரேடியஸ் ஆஃப் டூ கோன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் ஹைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுமே ஹச் தான், ரெண்டுமே ஹச், சேம் ஹச் தான் எடுக்கணும். H1 H2ன்னு எடுக்க முடியாது, இங்கே R1 R2ன்னு எடுத்த மாதிரி. ஓகே, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ், இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ரெண்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சி அதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கோன் ஃபஸ்ட் கோன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் செகண்ட் கோன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அது கூட வென் த ஹைட் ஆஃப் ஈச் கோன் இஸ், ஒவ்வொரு கோனோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 times த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். ஓகேவா? ஏன்னா ஹச் வந்து சேமுங்கிறதுனால 3 times த ஸ்மாலர் கோன், ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் கோன். இதில் எது ஸ்மாலராக இருக்கக்கூடிய ரேடியஸ்னால் இதுதான் இல்லையா, இதுதான் ஸ்மாலராக இருக்குது. அப்போ இதை இன்ட்டு 3 times, அப்போ 3x. ஹச் இஸ் ஈக்குவல் டு 3x. ரெண்டு கோனுக்குமே சேம் ஹச். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து CSA1/CSA2 தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் கோன் 1 அண்ட் கோன் 2. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், π × R1 × L1/π × R2 × L2. இதுதான் நமக்கு ஃபார்முலா. πRL அதுதான் ஃபார்முலா. R1 L1 R2 L2 கண்டிப்பாக மாறும். ஓகே, இப்போ இதில் வந்து R1 வந்து எக்ஸ்ன்னு தெரியும், R2 வந்து 3xன்னு தெரியும். ஆனால் L1 L2 நம்மளுக்கு தெரியுமா? இந்த L1 இந்த L2 தெரியுமா? தெரியாது. அப்போ அது ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு L1 கண்டுபிடிக்கலாமா? ஸோ L1 is equal to என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பொறுத்தவரை √r² + h². இப்போது இங்கே வந்து என்ன வரும், x² + h²னா இது 9x² வந்துடும். ஸோ டோட்டலாக √10x². ஓகேவா? L1. அப்போ L1 எப்படி எழுதலாம்னா, இந்த x² ரூட்டும் கேன்சல் ஆகி எக்ஸ்னு வெளியில் வந்துடும், √10 அப்படியே இருக்கும். இதே மாதிரி நம்ம L2 கண்டுபிடிக்கலாமா? ஸோ L2 is equal to √, இது வந்து R1². ஓகேவா? இங்கே வந்து R2² எடுக்கணும், R2² + h². ஸோ √R2²னா 3x². ஸோ 9x² + 9x²ன்னு வரும். ஸோ ஆட் பண்ணனா 18x²ன்னு வரும். ஸோ இதில் வந்து x² வெளில வந்துடும். √18க்கு நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ x × 18க்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 3 3 3s are 9, 3 1 3 is 3. ஸோ 2 3க்கு ஒரு 3 வெளியில் வரும், ரூட்டுக்குள்ளே 2 இருக்கும். அப்போ 3x√2. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். π × R1 வந்து எவ்வளவு, வெறும் x × L1 எவ்வளவு, x√10. அதே மாதிரி π × R2 எவ்வளவு, 3x × L2 எவ்வளவு, 3x√2. ஸோ π கேன்சல், x கேன்சல், இங்கே 1 2 is 2, இங்கே 5 2s are 10. ஸோ √5 ஆயிரும். ஸோ மேலே இருக்குது √5/3 3s are 9. ஸோ த ரேஷியோ ஆஃப் cross sectional area of the two cones is √5:9. இதுதான் ஆன்சர். ஓகேவா? √5:9. எப்படி செய்கிறோன்னு தெரியுது இல்லையா? ஈஸியாக இருக்கா? ரெண்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோ ஃபார்முலா இது தான். இதில் R1 R2 டேரெக்டாக ரேஷியோவில் கொடுத்துருக்கறனால 1x 3xன்னு எடுத்து எழுத தெரியணும். L1 L2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து சேம்னு கொடுத்துட்டு அந்த ஹெச் வேல்யூ வந்து ஸ்மாலர் கோனோட ரேடியஸ்லேருந்து 3 times கொடுத்ததுனால 3xன்னு நம்ம வந்து ஹெச் எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி L1 L2 கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரேஷியோ கிடச்சிடும். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் சம். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ.